வியூவர்ஸ், வெல்கம் டு வியவுக். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வுக்கான, அதாவது நேற்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வுக்கான தமிழ் பாடப்பகுதிக்கான ஆன்சர் கீயை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க எல்லாரும் எங்கிட்ட கேட்கலாம், மேம் நாங்க ஆல்ரெடி நேற்று ஆஃப்டர்நூன்ல இருந்து நேற்று நைட் வரைக்கும் இதை தான் தேடி கண்டுபிடிச்சு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எங்க மிஸ்டேக் பண்ணீங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியுமா? எங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னு தெரியும், ஆனா அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? சோ அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட தமிழ் பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள்ல 90க்கும் மேற்பட்ட கேள்விகள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். சோ புதுசாலாம் எதுவுமே கிடையாது. நீங்க கொஞ்சம் உங்களுடைய பதற்றம் இல்லாம வெர்டிக்கல் திங்கிங், அதாவது லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 90+ அப்படிங்கிறது உங்க கைவசம் ஆயிருந்திருக்கும். சோ அது எங்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களே சொல்லுவீங்க, ஆமா இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, ஏன் விட்டோம் அப்படின்னுட்டு. அண்ட் இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து குரூப் 2 2A எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம டைரக்டா அங்க போனோம்னா சேம் மிஸ்டேக்கா அங்கேயும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம என்னென்ன கடந்து வந்த பாதைகள்ல நம்ம என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அதே தவறுகளை நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். சோ அதனால இந்த எக்ஸாம்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க குரூப் 2 2Aக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 90+ அப்படிங்கறது யாருக்கு பொருந்துங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 6th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நியூ தமிழ் புக்ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதிகள், அதாவது உங்களுக்கு ஒரு சில இலக்கண பகுதிகள்லாம் நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகியிருக்காது, அந்த பகுதிகளையும் கூட சேர்த்து தெளிவாக படித்த மாணவர்கள் தங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிருந்து பதற்றம் இல்லாம இந்த தேர்வை எதிர்கொண்டிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால 90 கேள்விகளுக்கு மேல அட்டன் பண்ணிருக்க முடியும். உங்களுடைய ஒரே எதிரியா இந்த தேர்வுல இருந்தது டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் செட்டிங் கிடையாது, உங்களுடைய பதற்றம் தான், உங்களுடைய மைண்ட் செட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் எடுத்த உடனே ஐயோ ஆன்சர் தெரியாது அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்னு உங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை இங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. சோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். எண்ட் ஆஃப் த வீடியோ ஷியரா நீங்களே சொல்லுவீங்க, ஆமா எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா அங்க நான் யோசிக்கல, சோ அதுக்கான காரணம் பதற்றம் தான் அப்படின்றத. சோ இப்ப கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறதையும் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கேயே ஒரு சிலர் ஸ்டக் ஆகி நின்றுப்பீங்க, ஆனா இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ சாந்து, குருவி, சுனை, அருவி இருக்கு, இந்த சைடு இழிதல், குடை, ஒப்பு, அறை இருக்கு. இத பொறுத்துங்க அப்படிம்பாங்க. சாந்துனா அரைத்தல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ அதனால 4 வரலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு. ஆனா இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்க செக் பண்ணிருந்தாலே போதும். அருவி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா இழிதல் அப்படின்னு வரும். இழிதல் அப்படின்னா என்னது? பொதுவா தாழ்த்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தங்கள ஒரு ஒரு மேல இருக்க பொசிஷன்ல இருந்து ஒருத்தங்களை கீழே தாழ்த்தி பேசுறதுதான் இழிதல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இழிதலுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, அதாவது இதுக்குள்ளேயே அடங்கி இருக்கு. மேல இருந்து ஒண்ணு கீழே விழுறதான் இழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல எது மேல இருந்து கீழே விழக்கூடிய பண்பை கொண்டது? அருவி மட்டும்தான். சோ அப்ப டிங்கிறதுக்கு தான் 1 வரும் அப்படிங்கறது மட்டும் நீங்க சரியா கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை கட்டாயம் உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஆப்ஷன் ஏ இதுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒளிமரபை கண்டறி. புல், புல் அப்படின்னா பறவை. இந்த கொஸ்டின் கட்டாயம் நிறைய பேர் இல்ல, ஆல்மோஸ்ட் யாருக்குமே இது தெரியாது. ஏன்னா இது ஒரு சங்க பாடல்ல ஒரு வரிகள்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஒளிமரபு. என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்குருகு நரல வீசும் அப்படின்னு சொல்லி வரும். வெண்குருகுனா ஒரு வகையான பறவை. சோ அது ஒளி எழுப்ப அதுக்கப்புறம் அந்த பாட்டு கண்டினியூ ஆகும். சோ அந்த இடத்துல இந்த புல் அப்படிங்கிறது நரலும் அப்படிங்கிற இந்த ஒளிமரபை பயன்படுத்தியிருப்பாங்க. சோ இது நிறைய பேருக்கு தெரிவதற்கான சான்சஸ் கிடையாது. சோ அதனால இந்த கொஸ்டினை விட்டுருங்க. மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க சைட்ல பீன் இருக்கு பாருங்க, அதெல்லாமே உங்களுக்கு கட்டாயம் தெரியும், இல்லைன்னா உங்களால லாஜிக்கலா திங்க் பண்ணிருந்தா உங்களால போட்டிருக்க முடியும். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்து மட்டுமே இதை கரெக்டா கெஸ் பண்ணிருக்க முடியுங்கிறதுக்கு எல்லாமே கொஸ்டினுக்கு சைட்ல பீன் போட்டிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு யாருக்குமே டவுட் இருந்திருக்காது. ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல். அலை ஓய்ந்த கடல்னா எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அலை அடிச்சிட்டு இருந்தா ஆர்ப்பரிக்கும். அப்ப அலையே இல்லைன்னா அந்த கடல் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் 1க்கு 3rd வரும். இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து ஏதாவது பாக்கணும். அடியற்ற மரம். இது எல்லாருமே படிச்சதுதான், நம்ம கிளாஸஸ்லயே நம்ம பார்த்தாச்சு. அதாவது நம்ம ப்ரிப்பரேஷன்ல ஊமை தொடர்கள் பத்தி நிறைய கொடுத்திருந்தோம். அதுல ஒன்றுதான் இது. அடியற்ற மரம்னா அடியே இல்லைன்னா கீழே விழுந்துரும். அடியில வெட்டிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? விழுந்துரும். சோ அப்ப இதற்கு 4 வரும். சோ இந்த 2ஐயும் நீங்க சரியா போட்டிருந்தீங்க அப்படின்னாலே ஆப்ஷன் ஏங்கிறத
தெளிவா உங்களால அடிச்சிருக்க முடியும். மத்த ரெண்டு தெரியணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. சோ அவங்க ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கதான், அவங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை கொடுத்திருக்காங்கதான். இங்க சிடி எல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. பட் அது தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்களால ஆன்சர் பண்ணிருந்திருக்க முடியும். சோ இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா பதற்றம். பதற்றத்தினால மட்டும்தான் நீங்க இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 4th கொஸ்டின். இது வந்து காலங்காலமா நம்ம படிச்சதுதான். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல அப்படின்றாங்க. இத்தொடரில் உகிர் சுற்று அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. இந்த உகிர் அப்படின்னா நகம்னு பல முறை நம்ம படிச்சிருக்கோம். நகம், ஓகேங்களா? உகிர்னா என்னது? நகம். இத வந்து சொல்லும் பொருளும்ல உங்களுக்கு பிஏ புக்லயே மெட்டீரியல் கொடுத்திருக்கும். சோ அதுலயே வந்துட்டு உங்களுக்கு சொல்லும் பொருளும்ல இந்த உகிர் இருக்கும். டெஸ்ட் பேட்ச்லயும் உங்களுக்கு அடிக்கடி இந்த கேள்விகள் கேட்டுட்டே இருந்தோம். அப்போ உகிர்னா நகம், நகம் சுற்றுனா நகைச்சுற்று, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி. அடுத்தது, ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. இதுக்கு நிறைய பேர் வந்து ஓல் அப்படின்னு சொல்றீங்க, இது வராது. ஏன் வராதுன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த பயன்படுத்திருக்கணும். என்னன்னா புணர்ச்சி விதியை பயன்படுத்திருக்கணும். புணர்ச்சி விதி எங்க பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து டவுட்டே இல்லாம அடிச்சிருக்கலாம். ஓலக்கம் அப்படின்ட்டாங்க, இந்த இடத்துல ஓலகம்னு வராது. இந்த ஒரு இக்கு மட்டும் இல்லாமலாம் அது வேர் சொல்லா வராது. அதே மாதிரி ஓடலோக்கம், ஓட்டலோக்கம் அப்படின்னு வராது. ஏன்னா இங்கேயே சுருக்கி இருக்காது. எப்பவுமே வேர்ச்சொல் தான் வந்து சின்னதா இருக்கும், அந்த சொல்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்கும், அடிப்பகுதியாக இருக்கும், அடிவினையாக இருக்கும். சோ இதற்கான சரியான பதில் என்னன்னா ஓலம். ஏன் அப்படின்னா ஓல் ஏன் வராது அப்படின்னா ஓல் நீங்க இருந்துச்சுன்னா மெய்யெழுத்து இருந்திருக்கும். கரெக்டா? மெய்யெழுத்துக்கு அப்புறம் ஒரு வழிநிலத்துல ஒரு தொடர் ஒரு சொல்ல ஆரம்பித்தாலும் கூட அந்த இடத்துல ஒற்று மிகாது, இந்த இடத்துல இக்கு வந்திருக்காது. ஆனா ஓலம்னு இருந்துச்சுன்னா இங்க இம் இருக்கா, சோ இங்க இம் இருக்கும்போது மகர ஈறு வந்து கெடும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி மகர ஈறு கெட்டு இந்த நிலைமொழியானது உயிரீராக முடியும். ஓல லால முடியுமா? இம்மு போயிருந்துச்சுன்னா இப்ப லானா என்னது? இல்ல கூட்டலா, உயிரீர்ல தானே முடியுது. அடுத்தது கால் இங்க ஸ்டார்ட் ஆகுதா, வல்லினமா, அப்போ இந்த இடத்துல வல்லினமானது மிகும். இது ஒரு புணர்ச்சி விதி. இந்த புணர்ச்சி விதியை இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்திருந்தீங்கனாலே ஒரு சொல் எப்படி உருவாகி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சொல் வந்து இரண்டா பிரிக்கும் பொழுது இரண்டு பொருள் தரணும். இருந்தாலும் கூட ஒரு புதிய சொற்களை உருவாக்கும் பொழுது கூட அந்த வல்லினம் மிகிறதுக்கான அந்த புணர்ச்சி விதிகள் வந்து ஒத்து வரணும், இல்லைன்னா செட் ஆகாது. ஓகேங்களா? சோ அதனால இது வந்து ஓலம் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து பாருங்க, இது யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. சோ இது இந்த கொஸ்டின் வந்து நம்ம அப்படிங்கறத இங்க போடவே இல்லை, ஏன்னா யாராலையும் கெஸ் பண்றதுலாம் கஷ்டம். அணிகம் அப்படின்னா என்னன்னா ஊர்தி அப்படின்னு அர்த்தம். இந்த அணிகம் அப்படின்னா படையில் ஒரு அளவு, படைன்னு அர்த்தம். இந்த அணிகம் அப்படின்னா சிவிகை. இந்த அணங்கு அப்படின்னா காமம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த 6வது கேள்விக்கான பதில். இது வந்து யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் 2 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியல. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து படிச்சதுதான், உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது, நீங்க எல்லாரும் தெளிவா படிச்ச ஒண்ணுதான். வினவ பயன்படும் எழுத்துக்கள் தான் என்னது? வினா எழுத்துக்கள். ஒரு கேள்வி கேட்க பயன்படக்கூடிய எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். அந்த மாதிரி வினா எழுத்துக்கள் என்னென்ன இருக்குன்னா ஏ, ஏ, யா, ஆ, ஓ, இந்த ரெண்டும் வந்து கடைசியில வரும். நீ செய்தாயோ, நீதான் செய்தாயா அப்படின்ற வருது. இது வந்து யாருக்கு, யார் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஏன் அப்படின்றது. இது வந்து என்ன, எதற்கு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியது. என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், கூற்று சரி. இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேட்டகரியே நம்ம ஸ்கூல் புக்ல கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப இதுவும் இது தவறு. ஓகேங்களா? அப்ப இது மட்டும்தான் சரி. இந்த அகவினா புறவினா எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஆனா இடவினா அப்படின்னு ஒண்ணு வந்து நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்ட். அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ் காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இடைச்சொல் அப்படின்னா என்ன? இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு, இலக்கண பகுதியில இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். இடைச்சொல்னா என்ன? ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு வினை சொல்லோட சேர்ந்துதான் இயங்கும், தனித்திருந்தா அதற்கு பொருளே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடி அப்படிங்கிறது வந்து உரிச்சொல், அதனால ஆப்ஷன் ஏ வராது. அழைத்தனர் உற்றார், அழைத்தனர்ங்கிறது வினை முற்றுதான், இங்க எந்த ஒரு இடைச்சொல்லும் இடம்பெறல, அப்ப இதுவும் வராது. நிலவோ காய்ந்தது, இதுல நிலவுன்னு மட்டும் இருந்தா ஓகே, ஆனா இந்த இடத்துல ஒரு ஓ ஆட் ஆயிருக்கு பாருங்க, இததான் வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிலவோ காய்ந்தது அப்படிங்கறதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதில். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, அது நிறைய பேர் புரிஞ்சுக்காம ஆன்சர் பண்றீங்க. என்னன்னா இந்த அம்மவாலி, அம்மவாலி, அம்மங்கிறது வந்து ஒரு இடைச்சொல் தான் ஆக்சுவலா. ஆனா இது எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத பொறுத்து மாறுபடும். அம்மாங்கிறது வந்து சங்க இலக்கியங்கள்ல இடைச்சொற்களாக விழி சொற்களாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த வாலி அப்படிங்கிறது இல்லைன்னா இதை இடைச்சொல்னு சொல்லிருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு
குறுந்தொகை ஐங்குறுநூறு பாடல்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு வரி அம்மவாலி. அம்மவாலினா தோழியே வாழ்க அப்படின்ற பொருள்ல வரும். இந்த இடத்துல அம்மங்கிறது வந்து இடைச்சொல்லா வரல, தோழியே அப்படிங்கிற ஒரு விழி பெயராக இடம்பெற்றிருக்கு. சோ அதனாலதான் இந்த ஆப்ஷன் டி வராது. ஓகேங்களா, இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை வெறும் அம்மன் இருந்தா அது இடைச்சொல் தான். அம்மா வாலின்னு வரும்பொழுது இந்த தொடருக்கான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பாடல்ல தோழியே வாழ்க அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதுப்போ அம்மங்கிறது தோழியை குறிப்பிட்டு வருது. அடுத்தது, இது வந்து உங்களால கட்டாயம் போட்டிருக்க முடியும். ஏன்னா இது வந்து நம்ம கிளாஸஸ்லயே எடுத்திருக்கோம். இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி பகுதியிலேயே உங்களுக்கு டீட்டெயிலா எடுத்திருக்கோம். அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவதுன்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகல். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட், தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்ற புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக அப்படின்றாங்க. யார் இப்படி சொல்லிருப்பாங்கன்னா அறிஞர் அண்ணா சொல்லிருப்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. காயிதே மில்லத்தோடைய லெசன்ல, அந்த கன்னியமிகு தலைவர் அப்படிங்கிற ஒரு லெசன்ல கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு பெரியார் சொன்னது, இன்னொன்னு அண்ணா சொன்னது. இது வந்து அண்ணா சொன்னது, இதுக்கு அடுத்து பெரியார் சொன்னது இருக்கு. ஓகேங்களா, சோ இப்ப இதுவும் நம்ம படிச்சதுதான். அடுத்தது, டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னா பேராசிரியர் அப்படிங்கிறது வந்து தொடர்பில்லாதது. மத்த எல்லாமே வந்து தொடர்புடையது. அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், தொட்டி தொட்டி அப்படிங்கிற ஒரு இதை வச்சிருந்தாரு. சோ இதெல்லாமே அப்ப திறனாய்வாளரா இருந்திருக்காரு. வழக்கறிஞர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதி, சான்றோர் சித்திரம்னு ஒரு பகுதி இருக்கும் பாருங்க 11th 12th, அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒன்று. சோ இவர் வந்து பேராசிரியரா இருக்கும் பணியாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலும் அந்த பகுதியில கிடையாது. மற்ற எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பொருந்தும். சோ அதனால ஆப்ஷன் டி தான் வந்து இந்த பொருந்தாது, தொடர்பில்லாதது அப்படிங்கிறது ஆப்ஷன் டி, 4வது தொடர்பில்லாதது. அடுத்தது, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. முதல்ல உயிர் எழுத்துக்கள், அப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கள் ஆரம்பிக்கக்கூடியது. அப்ப அம்புலி வந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா காக்கு அப்புறம் சால சா சா சி சி சே அப்படிதான் வரும். அப்ப சப்பானிக்கு அப்புறம் தான் செங்கீரை வரணும். அடுத்தது தாள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் மா வா இதெல்லாமே வரும். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட், பிழை திருத்துக. இதுவும் நம்ம காலங்காலமா படிச்சதுதான், இதெல்லாம் ஒண்ணு கஷ்டமே கிடையாது. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. ஒரு அணில் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா அணில் அப்படிங்கறதுல ஆங்கிறது என்னது, உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒன்று அப்படின்ற பொருள் தரணும் அப்படின்னா அது ஓர் அப்படின்னு தான் குறிப்பிடணுமே தவிர ஒருன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, சோ அப்ப இந்த கூற்று தவறு. இது வந்து பிழையான ஒரு கூற்று. அடுத்தது, காரணம், உயிர் எழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஆமா, இந்த காரணம் வந்து சரியானது. அப்ப கூற்று தவறு, காரணம் சரிங்கிறதா சரியான விடை. அப்ப ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருத்துக. இதுவும் வந்து ஈஸி தான். தேவோட்டை, அதாவது தேவக்கோட்டைங்கிறது தேவோட்டைன்னு சொல்லுவாங்க. கோவன்புத்தூர், கோவை, இதை பொறுத்திருந்தீங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்திருந்தாலே முடிஞ்சு. ஏன்னா தேவோட்டைக்கு தேவக்கோட்டைக்கு தேவோட்டை 3 ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான். சோ இப்ப இதுலயே போதும், மத்ததெல்லாம் நீங்க உட்காந்து தேடணும்னு இல்ல. ஆனா எல்லாருக்குமே தெரியும், சோழ நாடுனா சோநாடு, பூந்தமல்லினா பூனமல்லி, இதெல்லாமே தெரிஞ்ச ஒன்றுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட், வெட்ரான் அப்படின்னா என்னன்னா திறனாளர். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனாலதான் உங்களுக்கு இங்க போடல. ஓகேங்களா, இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். சோ அதனால இது வந்து நீங்க வெர்டிகல் திங்கிங்லயும் ஒண்ணும் பண்ண முடியாது, படிச்சிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், கிளேசியர். கிளேசியர் வந்து நம்மளுடைய புக்லயே இருக்கக்கூடியதான், பனியாறு அப்படின்னு அர்த்தம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். அடுத்தது, கூற்று, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. இது வந்து திருக்குறள்ல வரக்கூடிய ஒன்று. சோ அழிவில்லாத செல்வம் எது அப்படின்னா கல்வி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த கூற்று கரெக்ட் தான். ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்றாங்க, கிடையவே கிடையாது. கல்வியை தவிர அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. சோ அழிவே இல்ல அப்படின்னா அதை விட சிறந்தது ஒண்ணுமே இருக்காது. ஓகேங்களா, சோ அப்ப காரணம் வந்து தவறு. ஏன்னா வேறு செல்வம் உண்டுன்றாங்க, கிடையவே கிடையாது. கல்வியை விட சிறந்த செல்வம் வேற எதுவுமே கிடையாது. சோ இதெல்லாம் ஆப்ஷன் ஏ மட்டும், அதாவது கூற்று மட்டும் சரி, காரணம் தவறுங்கிறதா இந்த கேள்விக்கான பதில். நெக்ஸ்ட், சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யாரு? கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அதாவது தாம் கற்றதை கற்றறிந்த மூத்தோர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவையில போய் தெளிவா சொல்லக்கூடியவர்களை அந்த கற்றவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா
உயர்ந்து மதிப்பார்கள் அப்படிம்பாங்க. சோ அதான் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அதாவது நம்ம கத்துக்கிட்டதோட மட்டும் இருந்தா போதாது, நம்ம கத்துக்கிட்டதை தெளிவா சொல்ல தெரியணும். அப்படி தெளிவா சொல்ல தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கத்துக்கிட்டவங்கலயே உங்களை சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி மதிப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுவும் தெரிந்த ஒன்றுதான். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், தகுதியான் வென்றுவிடல். தகுதி அப்படின்னு இந்த இடத்துல எதை குறிப்பிடுவாங்கன்னா பொறுமையை குறிப்பிடுவாங்க. இதுவும் ஒரு குறள் தான், இதுவும் நம்ம படிச்சதுதான். அடுத்தது, அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். யாரு புகழ்ந்து பாடினாங்க? கபிலர். யாரு பரிசு பெற்றாங்க? கபிலர். அப்ப கபிலர்ங்கிற ஒரே எழுவாய் கண்டார், பாடினார், பெற்றார் அப்படிங்கிற பல பயனிலைகளை கொண்டு முடிவு பெற்றிருக்கு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா என்னதான் போட்டிருக்கணும்? ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு நடுவுலயும் அரைப்புள்ளியானது இட்டிருக்க வேண்டும், கடைசியில மட்டும் முற்றுப்புள்ளி இட்டிருக்க வேண்டும். இதுல நம்ம தெளிவா படிச்சதுதான் நிறுத்தற் குறியீடுகள்ல. சோ அப்ப இந்த கூற்று சரியாதான் இருக்கு, சரியான நிறுத்தற் குறியிட்டப்பட்ட ஒரு கூற்றாகத்தான் இருக்கு. காரணம், கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. இப்பதான் சொன்ன ரீசன். அப்ப இதுவும் சரியாதான் இருக்கு. அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரிங்கிறதா இந்த கேள்விக்கான பதில். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஆசிரியர் புகழினியாளிடம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இந்த இடத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி, அதாவது கமா எங்க கரெக்டா இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம், ஒரு வினை எச்சத்தை அடுத்து கமா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரூல் பார்த்திருப்போம். சோ அதுதான் இங்க பயன்படுத்தணும். அப்படின்ற கூறுமாறு செய்தார் அப்படிங்குமா, வந்துங்கிறது இந்த இடத்துல வினை எச்சம். அப்ப அந்த இடத்துல கமா போட்டிருந்திருக்கணும். அப்ப ஆசிரியர் புகழினியாளிடம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அப்ப இங்க வேற எங்கேயுமே வரக்கூடாது, இங்க மட்டும்தான் கமா வரும், கடைசியில புல் ஸ்டாப் வரணும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த முதல் தொடர் தான் சரியானது. இதுவும் நிறுத்தற்குறிகள் நீங்க தெளிவா பார்த்திருந்தா கரெக்டா போட்டுக்கலாம். இதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் தப்பு. இந்த இடத்துல கமா வரக்கூடாது. இது இந்த நூல்கள் யாராவது எழுதுறாங்க அப்படிங்கும் போது இந்த ஒரு பேருக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து பாருங்க, வேலை பிசகு எனும் மரபு தொடரின் பொருள் யாது? இதுல பிசகு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் சொல்லும் பொருளும்ல. பிசகு அப்படின்னா தவறு, தடை, கெட்டது அப்படின்ற மாதிரி பொருள் தரக்கூடியது. அப்ப வேலைனா காலம், எல்லாருக்கும் தெரியும், காலை வேலை அப்படின்றதுல. சோ அப்ப காலத்தை குறிக்கக்கூடியது வேலை. பிசகுனா தப்பு அப்படின்னு அர்த்தம், தப்பு, தடை அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப தப்பான காலம் என்னன்னு சொல்லுவோம்? தீய காலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் பி. இதுவும் உங்களால கொஞ்சம் திங்க் பண்ணிருந்தீங்க, பிசகுங்கிறதுக்கு மட்டும் பதில் தெரிஞ்சு நீங்க திங்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. இது படிச்சதுதான், வேதனை அப்படிங்கறதா இதற்கான பொருள். இது உவமை தொடர், மரபு தொடர்கள் பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பாடும் என்கிற சொல் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. இது மட்டும் நீங்க இலக்கண பகுதி படிச்சாதான் உங்களுக்கு டவுட்டே இல்லாம எக்ஸாக்டா சொல்ல முடியும். பாடும், அதாவது பாடிய அப்படின்னா முடிச்சு போச்சுன்னு அர்த்தம். பாடிய பாடல், அதாவது பாடிய பாடல். பாடியங்கிறதும் பெயரச்சம் தான். இதுல பாடியன்ட்டு அப்ப பாடி முடிச்சுட்டாங்க, அப்ப இறந்த கால பெயரச்சம். இதுவே பாடுகிற பாடல் அப்படின்னு வந்தா இப்ப பாடிட்டு இருக்காங்க, பாடுகிற. கிர அப்படின்னு வந்துச்சுன்னா அது நிகழ்காலத்தை குறிப்பிடும். சோ அப்ப அது நிகழ்கால பெயரச்சம். அப்ப பாடும் பாடல் அப்படின்னா எதிர்கால பெயரச்சம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் சி தான் வரும். குறிப்பு பெயரச்சம் ஏன் வராது அப்படின்னா, ஒரு பெயரச்சத்துல காலம் வெளிப்படையா வராத இடத்தான் குறிப்பு பெயரச்சம்னு சொல்லுவாங்க. குறிப்பாதான் காலத்தை உணர்த்த முடியுமே தவிர வெளிப்படையா காலம் உணர முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் குறிப்பு பெயரச்சம். ஆனா பாடும் அப்படின்னா எதிர்காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது. சோ அதனால இது குறிப்பு பெயரச்சம் கிடையாது, எதிர்கால பெயரச்சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நடை என்னும் வேர் சொல்லி வழி உயர்திணை வினையால் அணையும் பெயரை கண்டறிக. உயர்திணைன்ட்டாங்க, அப்போ ஆணோ பெண்ணோ இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு மனிதனை குறிப்பிடுற மாதிரி ஒரு சொல் வரணும், அதுதான் உயர்திணை. அதுல வினையால் அணையும் பெயர். நடந்தது, நடப்பது இதெல்லாம் வினை எச்சம். ஓகேங்களா? நடப்பவை, பவை அப்படின்னு வந்துருச்சு. வைங்கிற விகுதி எதுக்கு வரும்? பலவின் பால்ல அக்ரிணைக்கு வரும். அக்ரிணை பலவின் பால்ல வரும். அப்ப இது வராது. நடந்தவன் அப்படிங்கறதுதான் உயர்திணை, மனிதனை குறிப்பிடும். நடந்தவன், நடத்தல் அப்படிங்கிற அந்த தொழிலை செய்தவன், அதாவது ஒரு வினையை குறிப்பிடாமல் வினையை செய்தவனை குறிப்பது வினையால் அணையும் பெயர். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது, சாரி, நடந்தது வினை முற்று. இது நடந்தது அப்படிங்கிறது அக்ரிணியை குறிக்கக்கூடியது. இந்த தூ விகுதி வருதுனாலே அது அக்ரிணியை குறிக்கும். தூ, வை இதெல்லாமே அக்ரிணை பொருட்களை குறிக்கக்கூடியது.
நெக்ஸ்ட், வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் முற்றினை கண்டறிக. இது வந்து ஏவல் முற்று அப்படின்னா ஏவல் வினை முற்றுன்றாங்க. ஏவல்னா என்ன? ஒன்றை செய்யுமாறு இன்னொருவரை பணிப்பதுதான் ஏவல். ஓகேங்களா? சோ அப்போ ஒரு செயலை செய் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப யார்கிட்ட சொல்லுவோம்? ஒரு மனிதனை பார்த்துதானே நம்ம அந்த இது சொல்ல முடியும். சோ அதனால இதுக்கு வந்து 90% உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் வரும். வைத்தால் அப்படிங்கிறது தான் வரணும். வைத்தது அப்படின்னா ஒரு அக்னியை வந்து நீங்க செய்ய சொல்ற மாதிரி பொருள் வரும். சோ வைத்தால் அப்படின்னா தான் உயர்ந்த நிலை வரும். சோ அதனால இதுதான் வந்து ஏவல் வினைமுற்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? 90 to 95% உங்களுக்கு இதான் கொடுப்பாங்க. வைத்தது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிறவினை தொடரை கண்டறி. பிறவினை தொடர் அன்பு பாடல் பாடினான். இதுல எதுவும் இந்த பி வி இந்த விகுதிகள் வந்து பெற்று வரும். அப்படி வந்தா அது வந்து பிறவினை தொடர் அப்படிங்கறத படிச்சிருப்பீங்க. அப்ப அரசன் மாலை அணிவித்தான், வி. அணிந்தான் இருந்தா பரவாயில்ல, அணிவித்தான் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப வி வந்ததுனால இதுதான் வந்து எனக்கு பிறவினை தொடர். இது எல்லாருமே சரியா போட்டிருப்பீங்க. அடுத்தது, எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ஆனா ஈஸியான ஒண்ணு. என்னன்னா, இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பதை மூன்றாம் வேற்றுமையாக மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னா, செய்வினை செயவாட்டு வினையாக மாறும் போது நடைபெறும். இது எப்போ என்னன்னு சொல்லாம ஒரு செய்வினை தொடர் எடுத்துக்கோங்களேன். இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது வந்து ஒரு செய்வினை தொடர். இந்த செய்வினை தொடரை எப்படி செயவாட்டு வினை தொடரா மாற்றுவீங்க? திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவரால் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு வருமா? சோ இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையா மாறுன்றாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் செய்வினை தொடர்ல இரண்டாம் வேற்றுமை உருவு எங்க வந்திருக்கு? திருக்குறளை ஐ வந்திருக்கு. ஐங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு. சோ அது இங்க அது மறைந்து வந்திருக்கா? சோ எந்த ஒரு அதாவது முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உருவே கிடையாது. அதாவது பெயர்ச்சொல் அப்படியே பார்ப்பா வரும். ஓகேங்களா? சோ அப்ப திருக்குறள் அப்படின்னு ஒரு திருக்குறளை திருக்குறளால் திருக்குறளுக்கு அந்த மாதிரி ஐயாளுக்கு இன்னதுக்கு அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருவெல்லாம் இல்லாம வெறும் பெயர்ச்சொல்லா மட்டும் வரக்கூடியது. அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்து முதல் வேற்றுமையாக மாறுதா? எப்போ? ஒரு செய்வினை ஒரு செயற்பாட்டு வினையா மாறும்போது. அடுத்து பாருங்க, முதல் வேற்றுமையில் இருப்பது திருவள்ளுவர்ங்கிறது வெறும் ஒரு பெயர்ச்சொல் மட்டும்தானே. சோ இந்த இடத்துல இதுல எங்கேயுமே ஐயாளுக்கும் இன்னதுக்கெல்லாம் இங்க இல்ல. ஆனா அதுவே செயற்பாட்டு வினையா மாத்தும் போது என்ன ஆயிடுது? திருவள்ளுவரால். திருவள்ளுவர்ங்கிறது ஆள் அப்படிங்கறது சரிதான். ஆளுங்கிற அந்த மூன்றாம் வேற்றுமை உருவானது இணைதான். முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாறுகிறது. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாக மாறுகிறது. அப்ப எங்க நடக்குது? ஒரு செய்வினையை ஒரு செயற்பாட்டு வினையா மாற்றும் பொழுதுதான் இந்த நிகழ்வானது நடைபெறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா இது பிரெஞ்சு மொழி. இது வந்து உங்களால எளிதா வந்து சொல்ல முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதனாலதான் உங்களுக்கு இங்க பி எல்லாம் போடல. ஓகேங்களா? இது வந்து கணிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து உங்களால சரியா சொல்ல முடியும். ஏன்னா சரியான இணை இது முடியரசன் வீரகாவியம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான இது. சோ அதனால 2 மற்றும் சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சேர்த்து எழுதுக. இது வந்து டவுட்டே கிடையாது, கண்டிப்பா போட்டுக்கலாம். பலா கூட்டல் அருமை. பலா லா எப்படி முடியுது? இல்லு கூட்டல் லான்னு முடியுதா? அப்ப உயிரெழுத்துல முடியுது. அருமை உயிரெழுத்துல ஆரம்பிக்குதா? உயிரீறு உயிர் முதல் அப்படின்னாலே இந்த இடத்துல என்ன வரும்? உடன்படு மெய்யானது தோன்றும். அந்த மெய்யானது ஒண்ணு யகரமா இருக்கும், இல்லைன்னா வகரமா இருக்கும். அதுவே ஐ அப்படிங்கறதுல முடிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன தோன்றிருக்கும்? யகரம் தோன்றும். ஆனா இங்க எதுல முடிஞ்சிருக்கு? நிலைமொழி ஆள முடிஞ்சிருக்கு. சோ இந்த 3 எழுத்துக்கள் இல்லாம வந்துச்சுனாலே அங்க வகரம் தான் தோன்றும். அப்ப பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமை அப்படின்னு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி பலா வறுமை அப்படின்னு மாறி இருக்கு. இவ்வு கூட்டலா வா அப்படின்னு மாறி இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இது வந்து சரியானதா? இதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேணாம். இது ஆக்சுவலி பிஏ தமிழ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூடிய ஒரு போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கங்கவம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதற்கு வந்து என்னன்னா, கங்கவம் அப்படின்னு சொல்லி கங்கை ஆறு இருக்கு பாருங்க. சோ அது ஓடக்கூடியது தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கங்கவம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். சோ இந்த சொல் வந்துட்டு கங்கை ஓடுறதான் வந்து சொல்லுவாங்க. அப்ப கங்கை அப்படிங்கறது கங்கா நதின்னு சொல்லுவோம்ல. சோ அப்ப கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிறது தான் வரும். இது வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால போட முடியும்.
சோ அதனால இங்க உங்களுக்கு பீன் போடல. ஓகேங்களா? இது யாரா இருந்தாலுமே மோஸ்ட்லி உங்க நிறைய பேருக்கு தெரியாது. 99% தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கோரல் கொள்ளுதல் போன்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. கோரல் அப்படின்னா கொள்ளுதல்ங்கிற பொருளும் தரும், இது சொல்லுதல் அப்படிங்கிற அந்த பொருளையும் வரும். ஆனா இங்க வந்து கோரல் கொள்ளுதல் இருக்கா, இந்த ரெண்டு பொருளும் தரக்கூடிய ஒரு சொல் எது அப்படின்னா அடுதல் அப்படிங்கிறது. அடுதல்னாலும் கொள்ளுதல் அப்படின்ற பொருள். ஓகேங்களா? இது வந்து ஈஸி தான். ஏன்னா ஆடல்னா உங்களுக்கு தெரியும், அரவுனாலும் தெரியும், ஆடுனாலும் தெரியும். இந்த மூன்றுமே வராது அப்படின்னா இங்க அடுதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத லாஜிக்கலா நீங்க யோசிச்சுருக்கலாம். நெக்ஸ்ட், பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எதுனா வி அப்படிங்கிறது. உங்களுக்கு பூ அப்படிங்க மலரை குறிக்கக்கூடியது எதுனா வி, பூ. இது ரெண்டும் வந்து மலரை குறிக்கும். சோ அப்ப இந்த ரெண்டுலதான் ஏதோ வரணும். ஆனா பூங்கிறது பூவை தான் குறிக்குமே தவிர வேற எதுவும் இல்ல. சோ அப்ப ஆனா விங்கிறது வந்து அழிவையும் குறிக்கும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி. இது வந்து எல்லாருமே படிச்சதுதான். சோ இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கலைச்சொல் தான். ஆனா இத வந்து உங்களால கெஸ் பண்ணிருக்க முடியும். எப்படின்னா மோனோபாலி கண்ட்ரோல் அப்படின்றாங்களா. கண்ட்ரோல் அப்படின்னா என்னது? கட்டுப்பாடு. சோ இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எங்க கட்டுப்பாடு இருக்கு? ஒன்னு ஆப்ஷன் பி, இன்னொன்னுல ஆப்ஷன் டி. இதுல மோனோ அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம், அதாவது தனியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப தனின்னு இருக்கணும். அப்ப ரெண்டுலயுமே இருக்கு. ஆனா பாலி அப்படின்னு இருக்கு, மோனோ பாலி. பாலி அப்படிங்கும் போது இங்க வரைவுன்னு இருக்கு. இந்த வரைவுக்குள்ள எல்லாம் நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? டிராப்ட் அப்படின்னு வரும், வரைவுனா டிராப்ட்னு வரும். சோ இங்க டிராப்ட்னு இல்ல. இது வந்து உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். டிராப்டிங் கமிட்டி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். சோ அப்ப வரைவுங்கிறதுக்கு வந்து பாலின் வராது. அப்ப இதாதான் இருக்கணும் அப்படின்னு உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்ப தனி வல்லாமை கட்டுப்பாடு அப்படிங்கறது எளிதா உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். சோ கொஞ்சம் பொறுமையா பதட்டம் இல்லாம யோசிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கே தென்பட்டுருக்கும். நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நடத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கஷ்டம் தான். இது வந்து தெரிஞ்சிருக்காது. இதுல வந்து அபல்யா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் 3 மன உறுதி குறைபாடத்தான் வந்து அபல்யாம்பாங்க. அக்கோமியா அப்படின்னா வந்துட்டு இது தலை வழுக்கை. அதுக்கு அடுத்தது அப்சஸ் அப்படின்னா சீல் கட்டி. அடுத்தது அலோபிஷியா யூனிவர்சலிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை. ஓகேங்களா? இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதனால அது விட்டுறலாம். நெக்ஸ்ட், நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம படிச்ச கொஸ்டின் தான், நாகனார். அடுத்தது மண்ணோடு இயைந்த மரத்தனையர், அதாவது மண்ணுக்கு சமம் அந்த மரத்தை ஒத்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரும் சொல்லியிருப்பாங்க? பண்புடன் பழக இரக்கமில்லாதவர்களைத்தான் வந்து மனமாற விருந்தினரை உபசரியாதவரை, பண்புடன் பழகாதவரை, இரக்கம் இல்லாதவரை, மேடைக்கு அஞ்சு செல்ல மாட்டாதவரை. இதுல யார் இப்படி மரத்துக்கு ஒப்பாகி சொல்லியிருப்பாங்கன்னா இரக்கம் இல்லாதவரை தான் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து திருக்குறளை நம்ம படிச்ச ஒரு இதுதான். சோ அதனால இது வந்து கண்டிப்பா நீங்க போட்டிருக்க முடியும். நெக்ஸ்ட், நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 அப்படின்ட்டாங்க. அப்ப இதுல மட்டுமே 42 அப்படின்னா இதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இது வந்து 70 அப்படிங்கறது வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது 42க்கு மேலேயே இருக்கும். அப்ப வந்து நம்ம சொல்லிருக்கோம் 42ங்கிறது நல்லூர்ல பவனந்தி முனிவர் சொன்னது மட்டும்தான். பட் ஆனா அதை தாண்டியும் தமிழ்ல வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. சோ அது வந்து 70 ஓரெழுத்து ஒளிமொழிகள் இருக்கு. அடுத்தது, உறவோர் ஆயினும் உறவோர் ஆக மடவமாக மடந்தை நாமே அப்படின்றாங்க. எதிர் சொல் என்னன்னு கேக்குறாங்க. உறவோர் மடவம் இதுதான் வந்து எதிர் சொல், மத்ததெல்லாம் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி என்னன்னா முக்காற்புள்ளி வந்து இடணும். இது வந்து படிச்சதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா காற்புள்ளி இட மாட்டோம், அரைப்புள்ளி இட மாட்டோம், முற்றுப்புள்ளி இட மாட்டோம். ஒன்றை விளக்கி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த முக்காற்புள்ளியை இட்டுட்டு என்ன பண்ணுவோம், அது என்ன அப்படிங்கறத விரிவா விளக்கி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அடுத்தது, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. இது ரொம்ப ஈஸிங்க. இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு இங்க இருக்கு. என்னன்னா ஈரொட்டு அப்படின்னா, ஈரொட்டுனா இதுலயும் இல்ல இதுலயும் இல்ல, அப்ப உறுதி இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இதை உங்களால மேட்ச் பண்ணிருக்க முடியும் செகண்ட் ஒன்க்கு, அதாவது இதுக்கு செகண்ட் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அகட விகடம். இந்த விகட அப்படின்னா என்னன்னா விகட கவி அப்படின்னு சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க? நகைச்சுவையா தந்திரமா பேசக்கூடியவர்களை தான் இந்த விகட கவி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிங்கும் போது விகடம் அப்படின்னா தந்திரம் அப்படின்ற பொருள்ல வரும். சோ அப்ப இதுக்கு 3 வந்திருக்கணும், அவ்வளவுதான். சோ அப்ப எந்த ஆப்ஷன்ல பாருங்க, இந்த செகண்ட் வச்சு மட்டுமே உங்களால சொல்லிருக்க முடியும். வீக் வந்து 3 வரணும். எங்க வருது?
பில மட்டும்தான் வருது. ஆப்ஷன் பில மட்டும்தான் வருது. இந்த ஒரே ஒரு வேர்டு இருந்தாலே உங்க எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா சித்தியை வச்சு சொல்லிருக்க முடியாது, இந்த கை கூடுதல் வச்சு சொல்லிருக்க முடியாது. கை கூடுதல் சித்தி அடைதல்ங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அதை வச்சு சொல்ல முடியாது. ஆனா இந்த விகடம் அப்படிங்கறத வச்சு சொல்லிருக்க முடியும் உங்களால. நெக்ஸ்ட், காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். அடுத்தது தமிழ் சொல் இல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. சாரி, தமிழ் சொல்லை கண்டறிக. இதுல காதி, சாம்பார், சாவடி இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. உடுக்கை மட்டும்தான் தமிழ் சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த 45th கொஸ்டின், திவான் பகதூர் பவனந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக அப்படின்றாங்க. இதற்கான ஆன்சர் சி 3142. இது நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதனால இங்க உங்களுக்கு பி எல்லாம் போடல. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இது ஈஸியான ஒன்றுதான். ஒரே ஒண்ணு மேட்ச் பண்ணியிருந்தா போதும். பெயரெச்சங்களின் வகையை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம் என்னன்றாங்க. நிகழ்காலம் அப்படின்னாலே இந்த நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். பெயரெச்சத்துல இதெல்லாம் வருதுன்னா காலத்தை காட்டுதுன்னு அர்த்தம். அப்ப நிகழ்காலத்தை காட்டக்கூடிய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறுக்கின்று இதெல்லாம் தான். சோ இங்க இந்த சொற்கள்ல எங்க இந்த தொடர்கள்ல எங்க கிறுக்கின்று வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வருது. அப்ப ஓடுகிற, கிற வருதா. சோ அதுதான் நிகழ்காலம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 3 வரணும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நீங்க கண்டுக்கவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 3 வந்திருக்கு பாருங்க, இங்க முடிஞ்சு, அவ்வளவுதான். சப்பா ஆப்ஷன் ஏ, இந்த ஒன்ன வச்சே கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட், அக்ரிணை தொடரை கண்டறிக. இதுல மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் இது எல்லாமே மனிதனை குறிப்பிடுது. அப்ப இது எல்லாமே உயர்திணை. அப்ப எது அக்ரிணைனா மலர்கள். சோ இது மட்டும்தான் அக்ரிணை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரறிதல். இதற்கான ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒருமை பன்மை, அவர் கோவிலுக்கு சென்றனர் அப்படின்னா நிறைய பேர் போனாங்கன்னு அர்த்தம். அவர்கள் அப்படின்னாதான் பன்மை. ஓகேங்களா. இது பன்மை வினைமுற்று விகுதி பெற்று வந்திருக்கு. ஆனா இங்க ஸ்டார்டிங் அவருங்கிறது பன்மை எல்லாம் கிடையாது, ஒருமையில தான் வந்திருக்கு. ஓகேங்களா. சோ அதனால இது தவறு. அவர் கோவிலுக்கு சென்றார்னு தான் வரும். சென்றனார்னா நிறைய பேர் போயிருக்காங்கன்னு அர்த்தம். மரம் முறிந்து விழுந்ததுன்னு வரும், விழுந்தனன்னு வரக்கூடாது. ஒன்னே ஒரு மரம் தானே, மரங்கள் இருந்தா விழுந்தனன்னு வரும். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, இது சரியானது. ஓகேங்களா. விடாமுயற்சி ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, இருந்தது கரெக்ட். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர், இது தப்பு. சிறுவர் அப்படிங்கிறது ஒருமை, அதாவது ஒரே ஒருத்தரை தான் குறிப்பிடுது. சிறுவர்கள் அப்படின்னாதான் பன்மை. ஓகேங்களா. சிறுவர் அப்படிங்கிறது இந்த மரியாதை நிமித்தமா பலர்பால்ல வரும் பாருங்க, அது இந்த அவர் இதெல்லாமே பலர்பால், ஆண்பால் பெண்பால் அப்படின்றத தாண்டி பலர்பால்ல வரக்கூடியது. சோ அப்ப சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னா நிறைய பேர் அர்த்தம். ஆனா இங்க சிறுவர்னு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க, ஒருமையில இருக்கு. அப்ப ஒருமை, விளையாடினார் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. சோ இது தப்பு. சோ அப்ப ஆப்ஷன் சி தான் சரியானது. நெக்ஸ்ட், ப்ரப்போசல். இது உங்களால சொல்லிருக்க முடியும். ப்ரப்போசல் கொடுக்குறாங்க, இப்ப ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான அந்த மெயின் ஐடியா என்ன அப்படிங்கறத கொடுக்கறதுதான் ப்ரப்போசல். அப்ப ஐடியானா கருத்து. சோ அந்த ப்ராஜெக்டுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது. அப்ப கருத்துரு அப்படிங்கறதான் இதற்கான சரியான இணைச்சொல். ஓகேங்களா. சோ இது உங்களால கெஸ் பண்ணிருக்க முடியும். என்ன ஒரு, பொய் ஒரு, உண்மை ஒரு இதெல்லாம் வராது, கருத்துரு. அத குறித்த அந்த கருத்துக்களை ஒரு பிரீஃபா கொடுக்கக்கூடியதுதான் ப்ரப்போசல். ஓகேங்களா. அடுத்தது, இரிகேஷன் டெக்னாலஜி, அடிக்கடி நம்ம படிச்சதுதான். நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அடுத்தது 51, குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிங்க. இந்த ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் உங்களால சரியா போட்டிருக்க முடியும். இதுல கணம் அப்படின்னா கூட்டம், காணம்னா பொன். இது நம்ம படிச்சதுதான். ஓகேங்களா. கணம் அப்படிங்கிறது மக்கள் கூட்டம் அப்படிங்கறது படிச்சதுதான். காணம்னா பொன். அப்ப கூட்டம் பொன். காடுங்கிறது காணம்னு வராது. ஓகேங்களா. சோ அப்ப இந்த ஒண்ணுதான், ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வரும் பாருங்க, அது உங்களால சரியா போட்டிருக்க முடியும். நெக்ஸ்ட், இது புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியான விடை குறிப்பை தேர்க்க. கூற்று, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். இது தவறு. தந்த பலகை அப்படின்னா இந்த இடத்துல இப்பு வரலனாதான் கொடுத்த பலகை. இப்பு வந்துச்சுன்னா தந்தத்தால் தந்தத்தால் ஆன பலகை. அப்ப 3ஆம் வேற்றுமை உருவும், அதோட பயனும் உடன் தொக்க தொகை. அதனாலதான் வல்லினம் இந்த இடத்துல மிகுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இந்த இடத்துல தந்தத்தால் ஆன பலகைங்கிற பொருள் தான் இதற்கு வருமே தவிர இந்த பொருள்ல வராது. ஏன் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருவேளை கொடுத்த பலகை அப்படின்னா எப்படி எழுதிருக்கணும், தந்த பலகைன்னு எழுதிருக்கணும். இங்க இப்ப போடாம எழுதிருக்கணும். தந்த அப்படிங்கிறது என்னது, இதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் இடம்பெற்றிருக்கா பலகைங்கிறது. அப்ப இந்த எச்சம் என்ன எச்சம், பெயரெச்சம். பெயரெச்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வராது, வல்லினம் மிகாது. அப்ப இந்த இடத்துல இப்ப போட்டிருக்க கூடாது. ஒருவேளை கொடுத்த பலகை, தந்த அப்படின்னா கொடுத்த அப்படிங்கிற பொருள்ல வருது. சோ இப்ப தந்த பலகை அப்படின்னா
பெயரச்சம். அப்ப பெயரச்ச பொருள்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல இப்பு வந்திருக்காது. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல இப்பு வருது அப்படின்னா தந்தத்தால் ஆன பலகை. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிற இதன்படிதான் இது வந்திருக்கும். சோ அதனால இங்க பொருள் தப்பா கொடுத்திருக்காங்க. இதற்கான பொருள் தந்தத்தால் ஆன பலகை. அதனாலதான் இப்போ வந்திருக்கும். சோ அதனால இந்த முதல் தொடர் தப்பு. இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பென்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை எனும் பொருளை தரும். இப்பதான் சொன்னேன், இப்பு வந்தா அது கொடுத்த பலகை கிடையாது, தந்தத்தால் ஆன பலகை. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியின்படி அது தந்தத்தால் ஆன பலகை, அதாவது யானையுடைய தந்தத்தால் ஆன பலகைன்னு வந்தா மட்டும்தான் இப்பு வந்திருக்கணும். கொடுத்த பலகைனா இப்பு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இந்த கூற்றும் காரணமும் தவறு. அப்ப கூற்று காரணம் இரண்டும் தவறுங்கிறதா இதற்கான சரியான விடை. இது வல்லினம் மிகும் மிக இடங்கள்ல தெளிவா விளக்கிருக்கும், சரியா போட்டிருக்கலாம். அதே மாதிரி அங்கு இங்கு இதுக்கப்புறம்லாம் வந்துட்டு என்ன வரும்? வல்லினம் மிகும். அப்ப சந்திப்பிழையற்ற சொற்றொடர் எதுனா அங்கு கேட்டேன் அப்படிங்கறதுதான். இந்த இடத்துல இக்கு வந்திருக்கணும், வரல, அதனால இதெல்லாம் தப்பு. சரிங்களா? அப்ப அங்கு கேட்டேங்கிறதா சரியானது. நெக்ஸ்ட், புவியியலில் அட்வான்ஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான கலை சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் சொல் என்னன்றாங்க கடற்கரை இயக்கம் அப்படிங்கிறது. இது வந்து யாருக்குமே தெரியாது, மோஸ்ட்லி தெரியாது. சோ அதனால இதுல லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் ஒண்ணு யூஸ் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயத்தை இதோட சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அப்படின்னா என்னது? நம்மளை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா மின்சாரம்ங்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் கரண்ட் கிடையாது. ஜியாலஜில, அதாவது இந்த இதுல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரண்ட்னா தண்ணி ஓடும் பாருங்க, அதையும் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பொறுத்துக. இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுதான், ஆனாலும் ஒரே ஒரு வேர்டை வச்சு உங்களால ஒட்டுமொத்த பொறுத்துகையும் சரியா போட்டிருக்க முடியும். லாஜிக்கல் திங்கிங். ப்ரீ அப்படின்னா முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். ப்ரீ புக்கிங் இதெல்லாம் சொல்றோம்ல, அப்ப ப்ரீனா என்னது? முன்னாடியே. புக்கிங்னா பதிவு. சோ இந்த வேர்டு எல்லாருக்கும் தெரியும்ல, அப்ப ப்ரீனா முன்னாடி. அப்போ இந்த இடத்துல எந்த சொல்லுக்கு மட்டும் ப்ரீ சென்சார்ஷிப்னு வருதா? அப்ப ப்ரீ அப்படின்ட்டோம். ப்ரீனா என்னது? முன் அப்படின்ட்டாங்க. இந்த படம் எல்லாம் பாப்பீங்க, சென்சார் போயிட்டு வந்துச்சு அப்படிம்பாங்க, அப்ப தணிக்கைக்கு போயிட்டு வந்துச்சுங்கிறது அர்த்தம். இது நியூஸ்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். சோ இந்த இடத்துல ப்ரீங்கிறத மட்டும் நீங்க கெஸ் பண்ணிதாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்டுக்கு செகண்ட் வர ஒரே ஆப்ஷன் என்னதான்? ஆப்ஷன் ஏ மட்டும்தான். சோ இந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே உங்களால லாஜிக்கலா இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இது தேவையே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண் எழுத்துக்கள், இதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை, இதெல்லாம் வராது. சோ இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஏழாதியில் இடம் பெறாத மருந்து பொருள் எதுனா இந்த கண்டங்கத்திரி இடம் பெறாது. சோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் திருக்கடிகம்ல இருந்து வந்தக்கூடிய ஒரு பாடல். தூற்றின்கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திருக்கடிகம்ல இருந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட், மலை. இது வந்து எல்லாருமே படிச்சதுதான். மலைங்கிற பொருள் தரக்கூடியது வந்து எது அப்படின்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. இது எல்லாமே மலை அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. பொழிவு, எழில், அழகு, வனப்பு இதெல்லாமே அழகு அப்படிங்கிறது. இது வந்து இரக்கம், இது வந்து கதிரவன், சூரியன் அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், களி. களி, இந்த களி ஆக்சுவலி எதை மீன் பண்ணும்னா போர் அப்படிங்கறத மீன் பண்ணும். ஓகேங்களா? சோ இதற்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. மேம் இந்த களிங்கிறது ஒரு சொல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது ஒரு சொல் தான். கழித்தல்ங்கிற பொருளும் வரும்தான், ஆனா களிங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு, மிகுதி அப்படின்னு அர்த்தம். இது ஆக்சுவலி வந்து ஒரு உரிச்சொற்றொடர். களி அப்படிங்கிறது வந்து ஒரு உரிச்சொற்றொடர், இதற்கு மிகுதி அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அப்ப போர் மிகுதி அப்படிங்கிறது தான் வந்து சரியானது. இந்த கழித்தல் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சோ போர் மிகுதி அப்படிங்கறதுதான் இந்த கொஸ்டினுக்கு சரியான ஒன்று. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. போர் அப்படிங்கிறது சமர்னு சொல்லுவோம், களின்னு சொல்லுவோம். அதே மாதிரி களிங்கிறதுக்கு வந்து மிகுதிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்லயே இருக்கு, உரிச்சொற்றொடர்லயே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சின்னதா இருந்தா கூட அதோடைய காரம் வந்து கம்மியா இருக்காது. சோ அப்ப அது வந்து என்னது? ஒருத்தவங்கள குட்டியா இருக்காங்கன்னு நீ குறைச்சி எடை போட்டக்கூடாது அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. அப்ப குறைத்து மதிப்பிடாதேங்கிறதா இந்த பழமொழிக்கான பொருள். நெக்ஸ்ட், மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல், கடை விரித்தல், கச்சை கட்டுதல், கற்கள் கரிசல் அப்படின்றோம். இந்த கற்கள் கரிசல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பொறுத்திருப்பீங்க. கலங்கல் நீர் அப்படின்னு. கரிசல்னா மண்ணு. சோ இப்ப மண்ணோட அந்த நீர் கலந்து போய் அந்த கலங்கின நீரை வந்து கற்கள் கரிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொறுத்திருப்பீங்க. ஆனா இதுல வந்து 3 இது இருக்கு. சோ இதுல நீங்க எதை வச்சிருக்கலாம் அப்படின்னா கடன் கழித்தல் வந்து வைத்து உங்களால சொல்லிருக்கலாம். இந்த வீட்டுல அடிக்கடி சொல்லுவோம், என் கடமையை நான் முடிச்சு விட்டுறேன் அப்படிம்பாங்க. சோ அது வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு செயலை செய்யறது அப்படின்னு அர்த்தம். அப்ப மனமின்றி செய்தலைத்தான் வந்து கடன் கழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் ஏக்கு வந்து 4 வரும். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கு வந்து 4.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடை விரித்தல். கடை விரித்தல் வந்து வள்ளலார் வந்து இத பயன்படுத்தியிருப்பாரு. இதுவும் வந்து ஒரு இது. கடை விரித்தல் அப்படின்னா தன்னுடைய ஆற்றலை சொல்லுது. என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்றது. அது ஆனா அதை ஏத்துக்கிற அளவுக்கு யாருக்கும் அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல வரும் இந்த தொடர். சோ அப்ப வந்து இது வந்து தன் ஆற்றலை சொல்லுதல் அப்படிங்கறதா. விரித்தல் அப்படின்னா தன்னுடைய ஆற்றலை பெருசா சொல்றது அப்படின்னு கூட நீங்க எடுத்து வந்திருக்கலாம். இதை வச்சு கூட உங்களால கெஸ் பண்ணிருக்க முடியும். அப்ப சி, அதாவது பிக்கு வந்து சி தேர்ட் வந்திருக்கணும். அப்ப அது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிழையான தொடரை கண்டறிக. இது எல்லாருமே போட்டிருப்பீங்க. காலையில் லை, இந்த லை வரணும். பூத்த மனம், மனம் இந்த 3 சொல்லினா வரணும். சோ இதுதான் வந்து பிழையான தொடர். மத்த எல்லாமே பிழையற்ற தொடர். ஓகேங்களா. இங்க கேட்டிருக்கிறது பிழையான தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அழிந்தது தீமை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம். மேம் இலக்கண பகுதி, இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதி நான் படிக்க மாட்டேன், சிலபஸ்ல கொடுக்கல, அதனால நான் படிக்க மாட்டேன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது கஷ்டம். ஓகேங்களா. தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு லெசனே வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியில உங்களுக்கு இருக்கு ஸ்கூல் புக்ல. சோ அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருந்திருக்கும். கை அப்படிங்கிறது என்னது? சினை. அப்ப சினைனா இதுக்கு என்ன வரணும்? சினைப்பெயர்னு வந்திருக்கணும். நல்லது கை அப்படின்னா சினைப்பெயர் கொண்டது அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப கைங்கிறது சினையை குறிக்கக்கூடியது. அப்ப இதுக்கு 1, சிக்கு 1ங்கிற ஒரே ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் பி தான். இதை வச்சு உங்களால போட்டிருக்க முடியும், வேற எதுவுமே தேவையில்லை. நிலம், இடம், இதை வச்சு கூட சொல்லிருக்கலாம். தீமை, நல்லது தீயது, ஒருத்தருடைய பண்பு, சப்ப குணம். பிறப்பு, பூ, தொழில் பெயர் விகுதி வந்திருக்கு. சப்ப தொழில் பெயர் கொண்டது. ஓகேங்களா. சோ இதெல்லாம் நீங்க அதாவது பெயர் சொல்லுடைய வகையும் தொழிற்பெயரும் படிச்சிருந்தீங்கனாலே இதை சரியா போட்டுக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செற்றம் அப்படின்னா பகை. இது வந்து நம்ம எல்லாருமே படிச்சதுதான். அப்ப பகைன்னு தெரியும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பகைக்கு ஆப்போசிட் என்னது? நட்பு. நட்புங்கிறதுக்கான சொல்ல கேண்மை. ஆப்ஷன் டி. இது வந்து எல்லாருமே சரியா போட்டிருக்கு. ஏன்னா காலங்காலமா இந்த கேண்மைங்கிறது நட்பு, இதற்கான எதிர்ச்சொல் வந்து பகைங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. நிகழ்காலம் அப்படின்னா கிறு, கின்று, இந்த இதெல்லாம் வரணும், இடைநிலைகள் வரணும். காலம் காட்டக்கூடிய இடைநிலைகளானது வரணும். சோ அப்ப இங்க எங்க கிறு கின்று வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வருது பாருங்க, கிறு. பூமி சுழல்கிறது. ஓகேங்களா. சோ அப்ப இந்த இடத்துலதான் வந்து வருது. அப்ப இதுதான் வந்து நிகழ்காலத்தை குறிப்பிடக்கூடியது. வருவான், அதுல நேற்று வருவான்ட்டாங்க, இது பிழை, தொடரே பிழை. நாளை வந்தான், தொடரே பிழை. அடுத்தது கவின்மொழி வருவாள். வருவாள்னா எதிர்காலத்தை குறிப்பிடக்கூடியது, இது நிகழ்காலம் கிடையாது. நெக்ஸ்ட் யானைகள் விரைந்து ஓடியது. கூற்று. யானைகள் பன்மை. பன்மை அப்படின்னு வந்தா என்ன வரணும்? அக்ரிணை பன்மைக்கான விகுதி என்னவா வரணும்? நாள முடியணும். அப்ப ஓடின அப்படின்னு வரணும். ஓகேங்களா. ஓடியதுன்னு வரக்கூடாது. அப்ப இது தப்பு, இந்த கூற்று. யானைகள் என்றது பலவின் பால் தான். அந்த பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால், அளவின் பால்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அதுங்கிற ஒன்றன் பால் விகுதி வரும்? பலவின் பால் விகுதி தானே வரணும். பலவின் பாலுக்கு பலவின் பால் தானே வரணும். சப்ப இங்க அண்ண அப்படிங்கிற விகுதித்தான் வரணும். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல நானா இன்னு கூட்டலான்னு பிரிப்பாங்க. ஆங்கிறது வந்து பலவின் பால் விகுதி. இப்ப இதுவும் தவறு. சோ இப்ப இந்த 2 தொடருமே வந்து தவறு. கூற்று காரணம் இரண்டும் தவறு. இது வந்து சரியா போட்டுக்கலாம். இது நான் உங்களுக்கு வந்து ஒருமைப்பன்மை கிளாஸஸ் பிவைக்யூல கூட சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க இருக்க கொஸ்டின்ஸ் இது வந்து உங்களுக்கு தெரியாதுதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா, நீங்க படிச்சு கலைச்சொல்ல வச்சு யோசிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாக்டா உங்களால அடிச்சிருக்க முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் புக் ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர்னு இருக்குல்ல. இதுல ரெக்கார்ட்னா என்னது? ரெக்கார்ட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பதிவு பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்ப ரெக்கார்ட் இஷ்யூனா வழங்குறதுன்னு அர்த்தம். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ரெஜிஸ்டர்னா குறிப்பேடு, இது கூட விட்டுருங்க. ஓகேங்களா. சோ அப்ப ரெக்கார்ட் இஷ்யூ அப்படின்னா இஷ்யூனா வழங்குறது அப்படின்னு அர்த்தம். இஷ்யூ பண்ணுங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ரெக்கார்ட்னா பதிவு பண்ணுங்கன்னு அர்த்தம். சோ அப்ப ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. பதிவுங்கிறது எங்க வருது? ஃபர்ஸ்ட் தொடர்ல மட்டும்தான் வருது. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 தான் மேட்ச். இந்த ஒரு மேட்சை கண்டுபிடிச்சிருந்தீங்கனாலே உங்களால ஆன்சர் சொல்லிக்க முடியும். ஆப்ஷன் டி. மத்ததெல்லாம் தேவை கூட கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது ஃபேர் காப்பி. ஃபேர்னா செம்மைப்படி பதிவேடு, இது கூட சொல்லிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. மத்ததெல்லாம் வந்துச்சு நீங்க இது பண்ணணும்னு தேவையே கிடையாது. நெக்ஸ்ட் அடோரிங். அடோரிங் வந்து இது நம்ம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய சொல். ஒருத்தங்களை பிரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சொல். பிரைஸ், அடோரிங், இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தங்களை போற்றுதல், புகழ்தல் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. அப்ப இது வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா நார்மலா ரியல் லைஃப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது 70வது கொஸ்டின். மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு. ஆமா,
இருக்கு. இப்ப எப்படி வல்லினமை எழுத்துக்களுக்கு மெல்லினமை எழுத்துக்கள் வந்து இனமோ, அதே மாதிரி உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இருக்கு. ஆனா உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் குறில் உயிருக்கு நெடில் உயிர் வந்து இணை எழுத்துக்களா வரும். சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். உயிரெழுத்துக்களுக்கும் குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில் இணை எழுத்துக்கள் உண்டு. இது வந்து ஸ்கூல் புக்ல நம்மளுக்கு தெளிவா இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டுமே சரி. அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட் பொறுத்துக. மறுப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யானையுடைய தந்தம். இது வந்து சொல்லும் பொருளும்னா நம்ம படிச்சிருக்கோம். மத்த எதுவும் நம்மளுக்கு தெரியணுங்கிற அவசியமே தேவையில்லை. மறுப்பு, தந்தம், ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 4 வரணும். எந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு? ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் வருது அப்படின்னு சொல்லிருக்கோம் பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உங்களுடைய பதட்டம் தான். சோ இப்ப வாழ்க்கையில நீங்க என்னதான் படிச்சாலும் பதற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை அது அழிச்சிரும், யோசிக்கவே விடாது. சோ அதான். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கணம், காணம், இத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரே இது வச்சு 2 கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்குன்னு. அதேதான். கனகம் அப்படின்னா பொன்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம சொல்லும் பொருளுமே படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கனகம், இந்த கணம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தமா? சோ கனகம் அப்படின்னா படை, படை கூட்டம், இந்த பொருள்ல வரக்கூடாது. சோ அப்ப இந்த ரெண்டாவதுக்கு, அதாவது சரி, மூன்றாவதுக்கு 3 தான் வரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிறது 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல கனகம்ங்கிறது பொன், அந்த மாதிரி இருக்கிறது எதுனா 3 1 இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் பி தான். இதுக்கு மத்ததெல்லாம் நீங்க படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இதை வச்சு, கனகம் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஒண்ணு பியா இருக்கலாம், இல்லைன்னா சியா இருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். அடுத்தது இந்த கனகம் இருக்குல்ல, கணம் அப்படின்னா கூட்டம்னா, கனகம் அப்படின்னா படை, கூட்டம். படையும் என்னதான் இருக்கும்? பல வீரர்கள் சேர்ந்தது, கூட்டமா தான் இருக்கும். அப்ப அதை வச்சே பொறுத்திருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷுவல் ஸ்கேனர். விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கற்புல மேவி அப்படின்றாங்க. பட் ஆனா எனக்குமே இது வந்து சரியா வந்து தெரியல. ஏன்னா காட்சி வருடி அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். ஸ்கேனர்னா வருடி. இது வந்து ஆக்சுவலா நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டு தான். ஆனா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இலக்கண மொழித்திறன் பயிற்சி பகுதிகள் நடத்தும் போது நான் இதை நோட் பண்ணிருக்கேன். இந்த மொழித்திறன் பயிற்சி பகுதிகள்ல உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து கேட்பாங்கல்ல, அதாவது கலைச்சொற்கள்ல கிடையாது, ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃபே கொடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல. சோ அந்த இடத்துல இந்த விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆங்கரேஜ். ஆங்கரேஜ் எல்லாருமே அடிச்சிருக்கலாம். ஆங்கர் அப்படின்னா என்னது? நங்கூரம் அப்படின்னு அர்த்தம். சோ நங்கூரம்னா என்னது? ஒரு கப்பல் வந்து நிறுத்துறதுக்காக மேல இருந்து தூக்கி போட்டோம்னா அது கீழே போய் அந்த மண்ணுக்குள்ள ஊன்றி நிற்கும். சோ அதனால அந்த கப்பல் வந்து ஆடாம அசையாம ஒரு இடத்துல நிறுத்த முடியும். சோ அதான் ஊன்றி நிற்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் ஆங்கர். அப்ப ஆங்கரேஜ் அப்படின்னா ஊன்றுதலை. அவ்வளவுதான். அதுலயே பாதி ஆன்சர் இருக்கு. இது ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையா நீங்க யோசிச்சிருந்தீங்கனாலே, இந்த மாதிரி ஆங்கர்னா நங்கூரம்னு தெரியும். நங்கூரத்தோட பயன்பாடு என்ன? அதை தூக்கி போட்டோம்னா அது போய் மண்ணுக்குள்ள போய் ஊன்றி நிற்கும். அவ்வளவுதான். சோ அதனாலதான் அந்த நங்கூரம்ன்றோம். அப்ப ஊன்றக்கூடிய ஒரு இதுதான். சோ அப்ப அது ஊன்றுதலை அப்படின்னு சொல்லிருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கூற்று. உ.வே. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ.வே.சா என்று அழைக்கப்படுகிறார். இது சரியான தொடர். நெக்ஸ்ட் காரணம். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்கான தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளார். இதுவும் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதான். 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி. ஓகேங்களா? அண்ட் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இதனாலதான் இவர் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை கண்டறிக. ஒன்னே ஒண்ணுதான் தப்புன்ட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். உங்களுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா குமரிலப்பட்டர். பல முறை டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கேட்டிருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, யூஸ்வலா எல்லாருக்குமே தெரியும். சோ குமரிலப்பட்டர்னு வரும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஹீராஸ் பாரதியார்னு கொடுத்திருக்காங்க. அப்ப தேர்ட் ஒன் தான் தப்பு. தேர்ட் ஒன் மட்டும். அப்ப ஆப்ஷன் சி. வேற எதுவுமே யோசிக்கவே தேவையில்ல. அடுத்தது தாரணி. இதுவும் வந்து நம்மளுடைய சொல்லும் பொருளும் பிடிஎஃப்ல கொடுத்ததுதான். தாரணி அப்படின்னா உலகம், பூமி அப்படின்ற பொருள் வரும். சோ இதுதான் வரும். நெக்ஸ்ட் ஒரு பொருட் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்ற சொற்கள் உணர்த்தும் பொருள். மிசை, மீனாலும் மேடுன்னு அர்த்தம், மிசைனாலும் மேடுன்னு அர்த்தம், அதாவது மேல அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஒரு இது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு பொருட் பன்மொழி. இது வந்து இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிகள்ல உங்களுக்கு நடத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நியூ டெஸ்ட் பேட்ச் வாகைச்சூடவா ஜாயின் பண்ணிக்க பாருங்க. அவங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் டெஸ்ட்ல இது கொடுத்துருப்போம்.
மீமேசை அப்படின்னா கொடுத்திருப்போம். அதுல ஒரு பொருட்பண்புலியில இது கேட்டிருப்போம். சோ இப்ப இதற்கான இது என்னன்னு அப்படின்னா மேல் பகுதி அப்படின்னு அர்த்தம். நடுப்பகுதினா நடுமையம் அப்படின்னு வரும். கீழ்ப்பகுதினா குழித்தாழ்ந்து அப்படின்றது. சோ இதுக்கு குழித்தாழ்ந்து, இதுக்கு வந்து நடு மையம், இதுக்கு வந்து மீமிசை. இந்த மூணுமே வந்து நம்மளுடைய புக்ல இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஓகேங்களா. அடுத்தது வந்து முரல், வகுளி, வாலை இது எல்லாமே மீன் வகைகள். வியாழம் அப்படிங்கிறது வந்து பாம்பு. இதுவும் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான், நம்மளுடைய போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒன்றுதான். சோ இது வந்து பொருந்தாது, உங்களால எளிதா சொல்லிருக்க முடியும். அடுத்தது தனிமரம் காடாதல், அதாவது தனிமரம் காடாக முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், தனியா இருக்கக்கூடாது, உங்களுடைய நட்பு வட்டத்தை பெருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பழமொழி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பொருள். அப்ப நட்பை பெருக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்றாங்க. அதாவது மற்றவங்களோட பொருளுக்கு, இந்த குரலுக்கான இதுக்கான பழமொழி, இதுக்கான பொருள் என்னன்னா, மற்றவர்களுடைய பொருளுக்காக நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது நம்ம அடைந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது நம்ம கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடும் அப்படிம்பாங்க. இழப்பினும். சோ ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுக்கு சொந்தமான பொருளை நம்ம இழந்தால் கூட பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் அது நம்மளை வந்து அடைந்துரும் அப்படிம்பாங்க. அதாவது மற்றவருடைய உடைமைக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுதான் இந்த இதுல வந்துட்டு உணர்த்துவாங்க இந்த குறள் மூலியமா. சோ அப்ப இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாது, ஏதாவது மத்தவங்களுடைய பொருளுக்கு பேய் மாதிரி அலையாது அப்படிங்கறதுதான். சப்பா ஆப்ஷன் பி வந்து சரியானது. இது வந்து நீங்க ஜஸ்ட் இந்த குறளை வச்சு இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை, அதாவது உங்ககிட்ட இருந்தது இழந்துட்டா கூட பின்னாடி உங்களுக்கு அது கிடைக்கும். பயக்கும்னா கிடைக்கும், பின்னாடி அது உங்களுக்கு நல்ல முறையில வந்து சேரும். அப்போ மற்றவர்களுடைய கொண்ட எல்லாம் அளப்போம். அப்ப மற்றவர்களுடையத ஆசைப்படக்கூடாது அப்படின்றதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் விரித்தது. இதுக்கு நிறைய பேருக்கு டவுட் வருது. ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. ஏன்னா இந்த தொடர்லதான் கரெக்டா அந்த தொடருடைய பொருளானது முழுமையா வெளிப்பட்டு வருது. அதாவது இந்த இரண்டாம் வேற்றுமை உருவெல்லாம் சரியா பயன்படுத்திருப்பாங்க. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் கல் விரிந்தன. சோ இதழ்கள் இருக்கிறதுனால விரிந்தன, இது கரெக்ட் தான். மாலை நேரத்தில் அல்லி இதழ் விரிந்தனங்கிறது இது தப்பு, கல் இங்க வரல, அதனால இது தப்பு. அடுத்தது மாலை நேரத்தில் அல்லி இதழ்கள் விரிந்தன, இதுவும் சரிதான். மாலை நேரத்தில் அல்லி இதழ்கள் விரிந்தன, இதுவும் சரிதான். இருந்தாலும் இந்த தொடர் தான் சரி. ஏன் அப்படின்னா மயில் தோகையை விரித்தது. ஓகேங்களா. மயில் தோகை விரித்ததுங்கிறத தாண்டி மயில் தோகை விரித்ததுன்னா அந்த தொடருக்கான பொருள் என்ன, மயில் தோகையை விரித்ததுங்கிறதா பொருள். அப்ப எக்ஸாக்ட் பொருள் ஒண்ணு இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்துட்டு இது பண்ணும். சோ இது வந்து விரித்தனங்கிறதுனால இந்த தொடர் தப்பு. இந்த இடத்துல இந்த ஐ அப்படிங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்து வர்றதுனால இந்த தொடர் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. சரியான பொருள் இருக்கக்கூடிய ஒரு தொடர் இருக்கும்போது அதுதான் நம்ம பயன்படுத்தணும். சோ அப்ப இதுதான் வந்து சரியானது. நெக்ஸ்ட் கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். இந்த இடத்துல இக்கு போட்டிருக்காங்க, இது கரெக்ட். ஏன் கரெக்ட்னா கலையை கற்பிக்கும் ஒரு இடத்தை தான் கழகம் அப்படிமோ. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, கலைக்கழகம் தானே. சோ இங்க இக்கு வந்திருக்குல்ல, இந்த இக்கு விட்டுட்டு இங்க என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க. கலையை இரண்டாம் வேற்றுமை உருவு, கற்பிக்கும் இந்த உருவோட ஒரு பயன், அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்திருக்கு, இதோட ஒரு பயன் மறைந்திருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்க, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவோமா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வல்லினம் மிகும் மிகா இடங்கள்ல இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். அப்ப கலைக்கழகம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல இக்கு போடணும். அப்ப இது சரி. ஓகேங்களா. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, இரண்டு சொற்களுக்கிடையே இக்கு என்னும் ஒற்று மிகுவதால் இந்த பொருளை தருகிறது. ஆமா, இந்த பொருள் இக்குங்கிறது வரதுனாலதான் இந்த பொருள். இதுவே இக்குங்கிறது வரலன்னா அது வேற பொருள்ல வரும். ஓகேங்களா. சோ இதுதான். அப்ப இந்த கூற்றும் சரி, காரணமும் சரி. இது வந்து வல்லினம் மிகும் மிகா இடங்களுக்கான அந்த பொருளை தெளிவா படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த தொடரை பார்த்த உடனே இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கறது இங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஆமா அங்க வந்து இக்கு வரும். சோ அப்ப இது கரெக்ட் தான் அப்படிங்கறத உங்களால சொல்லிட முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் விலங்குகள் இளமை பெயர்கள். நவ்வி அப்படின்னா மான், மானுக்கு வந்து மரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மீன், கெண்டை இதெல்லாம் வந்து பார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அப்ப இந்த ரெண்டும் வந்து பொருத்தி பாருங்க. இந்த ரெண்டு இருக்கிறது ரெண்டு இருக்கு. இதுல வந்து முதலை அப்படின்னா ஓந்தி, இந்த பச்சோந்தி ஞாபகம் இருக்கா, பச்சோந்தின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த ஓந்திங்கிறது வந்து ஆக்சுவலா என்ன எதுக்கு சொல்லுவாங்கன்னா இந்த பள்ளி வகைகளை சார்ந்த மாதிரி இருக்கும்ல. சோ அதைத்தான் வந்து ஓந்தி அப்படிங்கிற பெயர் பயன்படுத்திருப்பாங்க. சோ அதனால அதற்கு வந்து முதலைங்கிறதும் அந்த மாதிரியான ஒரு வகைதான். சோ அதனால அதற்கு ஓந்தின்னு வரும். அப்ப ரெண்டுக்கு, அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டே வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் எதுனா இந்த சி தான். ஆனா இது கெஸ் பண்றது பண்ணிருக்கலாம், பச்சோந்தி அந்த ஓந்திய வச்சு நீங்க பண்ணிருந்திருக்கலாம், முதலையும் அந்த மாதிரியான ஒரு வகை அப்படின்னுட்டு. பட் மோஸ்ட்லி இது கஷ்டம் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்
புல்லின் உறுப்பை கண்டறிக. புல் அப்படிங்கிறது தளிர். இது வந்து படிச்சதுதான், ஸ்கூல் புக்ல இருக்கு. நெக்ஸ்ட், பத்தியிலிருந்து வினாக்களுக்கு விடை தருக. இந்த பத்தியை நீங்களே படிச்சிருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். சோ அதனால இங்கெல்லாம் எந்த ட்விஸ்டடும் கிடையாது. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா வஉசி. வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை வழக்கமாக சந்திப்பதை கொண்டிருந்தாருன்னா பாரதியார. வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னன்னா தமிழ், ஆங்கிலம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஆமா, ஒன்றனை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். அப்ப இது சரி. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது அப்படின்னா தப்பு. ஏன்னா இது எல்லாமே என்னது, வினா எழுத்துக்கள். ஓகேங்களா. சுட்டெழுத்துக்கள் என்னது, ஆ, இ, ஊ தான் வந்து சுட்டெழுத்துக்கள். அப்ப இது தப்பு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என்பது சுட்டுச்சொற்கள். ஆமா, ஆ, இ, ஊ இது எல்லாமே வந்து சுட்டுச்சொற்கள். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, ஊ வந்துள்ளது. அதாவது இந்த கூற்றுல பக்கம் அப்படிங்கிறது என்னது, ஒரு இடத்தை சுட்டி காட்டதான் வந்திருக்கு. சோ அப்ப ஒரு இடத்தை சுட்டி காட்டக்கூடிய பொருள்ல தான் இந்த ஆ, இ, ஊலாம் வந்து இங்க வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்ப இதுவும் சரிதான். அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட், பொருந்தாத இணையை கண்டறிக. இது வந்து என்னன்னா இணை எழுத்துக்கள் தொடர்பான ஒன்று. ஞாபகம் இருக்கா? எங்க இருந்து எப்படி வேணாலும் இந்த பொருந்தாத இணைக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதான் ஏங்கிற நெடிலுக்கு ஏங்கிறது குரில். உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நெடிலுக்கு குரில், குரிலுக்கு நெடில் வந்து இணை எழுத்துக்களா வரும். அதுவே வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்துக்களா வரும். இதுதான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். தானா நா, இத்துக்கு இந்து, பந்தம் அந்த மாதிரி வரக்கூடியது. இதுவும் சரி, இதுவும் சரி. ராக்கு நா, இதுவும் கரெக்ட் தான். தென்றல் எல்லாமே இன்னுக்கு இரு வர்றது. அப்ப ராக்கு இன்னுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது இந்த ஒண்ணு தப்பு. ஏன் அப்படின்னா ஐக்கு என்ன வரும், ஐக்கு என்ன வரும், ஈ வரும். ஓகேங்களா. இது வந்து நம்ம சொல்லிருக்கோம், ஐ, ஈ அப்படின்னு முடியுது, ஔ, ஊ அப்படின்னு முடியும். சோ இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஔ, ஊ. ஓகேங்களா. சோ அடுத்தது இது வந்து சரியா உங்களால சொல்லிருக்க முடியும். இதுல பொருந்தாததுன்னா இந்த சி தான். நெக்ஸ்ட், ஒயிட் ஹால். ஒயிட்னா வெள்ளை, ஹால்னா மாளிகை. இப்போ ஒயிட் ஹால்னா என்னது, வெள்ளை மாளிகை. இதெல்லாம் வந்து ஒண்ணும் படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அடுத்தது இதுவும் நீங்க படிச்சிருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை வைத்தே சொல்லியிருக்க முடியும். ஏன்னா இதுல ஒரு சில இதெல்லாம் நம்மளுடைய இதுல இருக்கு. இது வந்துட்டு என்னன்னா டென்சிட்டி அப்படின்னா என்னன்னா அடர்த்தி. அப்போ டி ஆப்ஷனுக்கு 2 வரணும். ஓகேங்களா. சோ அது 2 ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டார்கஸ்ட் அப்படின்றாங்க. டார்கஸ்ட் அப்படின்னா என்னது, மிகவும் இருளாக இருப்பதைத்தான் டார்கஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டார்க்னா இருள், டார்கஸ்ட் அப்படின்னா அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்திருக்கு. சோ அப்ப என்னன்னு சொல்லுவோம், ரொம்ப இருள் சூழ்ந்த அப்படிங்கிறது, மிகவும் இருளாக இருப்பது. சோ அப்ப இதற்கு 3 வரணும். அவ்வளவுதான். அப்ப 3 2, இதுக்கு 3 வரணும், இதுக்கு 2 வரணும். அந்த வரிசையில் அமைஞ்சிருக்கக்கூடியது எது மட்டும்தான், ஆப்ஷன் பி தான். மத்ததெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இல்லன்னா இன்னொன்னு வச்சு கூட இது பண்ணிருக்கலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். டார்க் ஃபைபர், டார்க்னா இருள், ஃபைபர்னா இலை. சோ இத வச்சும் சொல்லிருக்கலாம். ஆனா இங்க வந்து 4 3 2 இந்த இடத்துல 2 வரத வச்சுதான் உங்களால சொல்ல முடியும். ஓகேங்களா. சோ அதனால இந்த 2 இருந்தாலே போதும். இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது வந்து லாஜிக்கலா நீங்க யோசிச்சிருந்தீங்களாலே போட்டிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட், கூட்கை அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிக்கோள் அப்படிங்கிறது. இது வந்து நம்மளுடைய புக்ல இருக்கக்கூடியதான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்ட, கடைசி டெஸ்ட்ல கூட உங்களுக்கு கேட்டிருந்தேன். என்னன்னா தேவனைய பாவனர் தான் வந்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார். இந்த ஒரு சில இந்த திருக்குறள்லாம் இருக்கு பாருங்களேன், திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்போம். அதுல இருக்கு. இதுவுமே வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ல எக்ஸாக்டா அந்த இயரோட மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட், நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரவர். ஆக்சுவலா நீரவர் அப்படின்னா அறிவுடையவர்கள், பண்பாளர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த அறிவுடையவர்கள், பண்பாளர்கள்ங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த இடத்துல ஃபோர் டெல்லரா இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதனால இந்த இடத்துல கெஸ் பண்ணிருக்க முடியாது. அதனால உங்களுக்கு நான் இங்க பீன் போடல. ஓகேங்களா. நெக்ஸ்ட், குதிர்தல். இதுவும் நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாது. குதிர்தல் அப்படின்னா ஒன்று வந்து ஒழுங்காதல் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட், எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க்க. இது எல்லாராலையும் சொல்லிருக்க முடியும். எலும்பி, இந்த எலும்பி, இந்த எலும்பி எல்லாம் கிடையவே கிடையாது. சோ இப்ப இந்த எலும்பி வரலாம். ஓகேங்களா. அப்ப எலும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. அதாவது என்னெல்லாம் எழுந்திருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா எழுந்து அழகா தோன்றிருக்கு அப்படின்னு. அப்ப ஆப்ஷன் ஏங்கிறது உங்களால கண்டிப்பா கெஸ் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், 99வது, தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் முடிச்சிட்டாங்க. தென்னிந்தியாவுடைய ஸ்பா இது குற்றாலம். சோ இது வந்து பத்திய கொடுத்து கேள்வி கேட்கறது. அப்ப தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றாலம் அருவி. இது எல்லாருமே போட்டிருப்பீங்க. கடைசியா கனவு இல்லம் குறித்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நிதியாண்டில் அதிகபட்சமாக 10 விருந்தாளர்களுக்கு வீடு வழங்கப்படுது. சோ எத்தனை
விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுதுன்னா 10 இங்க இருந்தே கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இந்த 100 கொஸ்டின்ல ஒரு 8 கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேங்களா? நீங்க ஒரு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதாவது நம்ம இப்ப சொன்னதுல கூட ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் உங்களால கெஸ் பண்ண முடியாதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 90 கேள்விகள் உங்களால முடிஞ்சிடும். சரிங்களா? சோ இதற்கான காரணம் இந்த ஒரு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு லிங்க் பண்ணிட்டு தான் உங்களால சொல்லிருக்க முடியும். சோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. புக்ல இல்லாம கேட்டிருக்க கூடிய வித கூட உங்களால கெஸ் பண்ணி போட்டிருக்க முடியும். ஆனா அந்த கெஸ் நீங்க பண்ணாததுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய பதற்றம், உங்களுடைய மைண்ட் செட்டு. ஸ்டார்டிங் எடுத்த உடனே 4 கொஸ்டினை பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டீங்க? ஓகே, கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. சோ அங்க நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி வைக்கல. டிஎன்பிஎஸ்சில ஒரு 10 கேள்விதான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஒட்டுமொத்த கேள்விக்கும் டெஸ்ட் வச்சிட்டீங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, மேம் தமிழ் பார்த்தவனே முடிச்சு விட்டாங்க மேம் அப்படின்னாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. இதுதான் வந்து பதற்றத்துடைய ஒரு மிகப்பெரிய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் அதாவது என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் பல புக்கை ரெஃபர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மட்டும் இல்ல, பதட்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த விஷயமும் தெரியாததாகவே தோன்றும். ஆசிலேஷன் வரும். இதுவா அதுவா அப்படிங்கிறது வரும். சோ இந்த மிஸ்டேக்க குரூப் 2 2A நீங்க பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? குரூப் 2 2A எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 4 கொஸ்டின் தெரியலையா, நான் 100 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் எனக்கு தெரியல, நான் அடுத்தடுத்து போறேன் அப்படின்னு போங்க. தெரியலங்கிற மென்டாலிட்டியோட இது பண்ணாதீங்க. கூலா ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு இதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது இங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணீங்கிறத, அதாவது எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம், நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாத்துருப்பீங்க. சோ அதை வச்சு அடுத்து இந்த மாதிரி யோசிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கல் திங்கிங். வர ஒண்ணுமே கிடையாது. இதை நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் யூடியூப் இருக்கு. நீங்க நிறைய சேனல்ஸ் ரெஃபர் பண்றீங்க. நாட் ஓன்லி பிஏ புக். ஆனா உங்களுக்கு நிறைய சேனல்ஸ்ல எக்ஸாம்க்கு முன்னாடியே ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணுங்க, கரெக்டா வந்துடும் சொல்லிதான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க அதெல்லாம் தாண்டி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா பதற்றம் தான். சோ அந்த பதற்றம் இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேணாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய லெசன், அதாவது குரூப் 4 லெசன் என்னன்னா, பதற்றம் என்று ஒன்று இருந்தால் அது உங்களை அழித்து விடும். நீங்க எவ்வளவுதான் ப்ரிப்பேர்டா இருந்தாலும் அது உங்களை அழிச்சிரும். சோ அதனால அதை மட்டும் மாத்திக்கோங்க. மாத்திட்டு குரூப் 2 2Aக்கு படிக்க ஆரம்பிங்க. அண்ட் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. என்னன்னா, ஐயோ இப்படி கேட்டுட்டானுங்க, அப்ப நான் அடுத்து 2 மாசம் தான் இருக்கு, அடுத்த 2 மாசத்துல இன்னொரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டுறாதீங்க. என்னன்னா, ஸ்கூல் புக்கு தாண்டி நான் அவுட் சைட் சோர்ஸ் போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படிக்கிறேன்னு எதையுமே படிக்காம போய் குரூப் 2 2 எழுதிடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க கையில இருக்க சோர்ஸ முடிங்க. உங்க கையில இருந்தே இப்போ நான் 90 கூட வேணாம், ஒரு 80 கேள்விகள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு 80% இந்த கொஸ்டின் பேப்பர்ல நான் வந்து 90 கேள்விகள் நான் சொன்னேன். ஒரு சில இதெல்லாம் லாஜிக்கலா உங்களால போட்டிருக்க முடியும்னு நான் சொன்னேன். அதுல கூட ஒரு 10 கேள்வி விட்டுருங்க. ஒரு 80 கேள்விகளை உங்களால புக்ல இருந்து படிச்சா, அதாவது தெளிவா படிச்சிருந்தா போட்டிருக்க முடியுமா முடியாது? இது மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த வினா எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள் இதெல்லாம் வச்சு வந்த கேள்விகளை கூட நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு புக்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ நீங்க படிச்சது தெளிவா படிக்கலங்கிறதுதான். இதுவுமே உங்களுக்கு புக்ல இருந்து தான் வந்திருக்கு. சோ அப்ப நீங்க இதெல்லாம் வந்து தெளிவா படிக்கலங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த ஷார்ட்கட், அதாவது இந்த வேர்டு வந்தா இந்த வேர்டு, இந்த வேர்டு வந்தா இந்த வேர்டு, இந்த வேர்டு வந்தா இந்த வேர்டு ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு மேலாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? சோ அதனால ஷார்ட்கட்டை தேடி ஓடாதீங்க. உண்மையான பொருளை தேடி ஓடுங்க. அதாவது ஒரு ஒரு விஷயம், நீங்க 10 கொஸ்டின் படிக்கிறீங்கனாலும் அந்த 10 கொஸ்டின்ல எப்படி கேட்டாலும் நான் என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருங்க. ஃபர்ஸ்ட் எகைன் நான் சொல்றேன், 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடியது அட்லீஸ்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதிகளை சிலபஸ்ல கவர் ஆகுதோ ஆகலையோ படிச்சு தெளிவா முடிச்சு விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு பெயர்ச்சொல், தொழிற்பெயர்கள் இதெல்லாம் வந்து சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு அது கேட்டிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கும்போதே சொல்லிருக்கேன். எக்ஸாக்டா இப்படி மென்ஷன் பண்ணல, ஆனா சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இது வந்து கேட்கப்படலாம், அதனால கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமாவது கண்ணை திறந்து இது எல்லாத்தையும் படிச்சிருங்க. இந்த 6th to 12th இலக்கண பகுதியை படிக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு டைம் ஆகுது தெரியுமா? ஒரு 5 to 7 days ஆகும். அவ்வளவுதான். அதை விட ஒண்ணுமே பெருசாலாம் இல்ல. நிறைய பேர் வந்துட்டு ஐயோ மேம் 6 ஸ்டாண்டர்ட், இங்க ஒரு 6 12 இருக்கு அப்படிம்பீங்க. 12 அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் படிச்ச, அதாவது நியூ புக்ல படிச்ச அதே கண்டென்ட் தான் ஓல்டு புக்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தெளிவா படிங்க. அண்ட் வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் தெளிவா பாருங்க. சுட்டெழுத்துக்கள், இணைய எழுத்துக்கள்லாம் தெளிவா பாருங்க. அதுலதான் இந்த வாட்டி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதாவது நம்மளுக்கு கையில கொடுத்த பழத்தையும் ஒழுங்கா
யூஸ் பண்ணாம வருவோம் இல்ல, அந்த மாதிரி வந்திருக்கீங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற வழியை பாருங்க. அண்ட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தான், பட் பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ இந்த பாஸ்ட மறந்துட்டு மிஸ்டேக்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மிஸ்டேக்க ரிப்பீட் பண்ணாம குரூப் 2 2ஏக்கு படிக்கிற வழியை பாருங்க. ஐயோ போச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. நீங்க புலம்புறதுனால எதுவுமே நாளைக்கு மாற போறது கிடையாது. ஓகேங்களா? சோ எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க, நானும் கொஞ்ச நாள் புலம்பிக்கிறேன்னு ஒரு வார்த்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் குரூப் 2 2ஏக்கு ஒரு 2 மாசம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அதுல ஒரு அந்த 15 நாள் நான் விட்டுறேன். இன்னையில இருந்து ஒரு 15 நாள் நான் வந்து விட்டுறேன். ஏன்னா அது ரிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது. அப்ப நம்ம ஒழுங்கா உட்காந்து படிக்கிறதே 2 மாசம் தான். அந்த 2 மாசத்துல தெளிவா படிக்க பாருங்க. குழம்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அநியாயம் பண்ணிருக்காங்க தான், இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணி ஒரு 20,000 30,000 கொடுத்து படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு துரோகம் தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது. ஒரு சிலர்கிட்ட போன் இல்லாம இருக்கலாம், ஒரு சிலர்கிட்ட கிளாஸஸ் எந்த கிளாஸஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண தெரியாம இருந்திருக்கலாம். சோ அப்படிப்பட்டவர்களுக்கு இது சரியானதும் கிடையாது, துரோகம் இழைக்கப்பட்டிருக்குதான். ஆனா நீங்க மனசு வச்சா இதை மாத்திருக்க முடியும் அப்படிங்கறதா என்னோட கருத்து. ஓகேங்களா? நான் டிஃபெண்ட் பண்ணல, டிஎன்பிஎஸ்சி கரெக்டா கேட்டிருக்காங்கலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை, ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. குரூப் 2 2ஏ வந்துட்டு எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு டெமோ இப்ப காட்டிட்டானுங்க. சோ இப்ப நீங்க உஷாரா இருந்துக்கலாம். ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த டெஸ்ட். சோ அதனால உங்களுக்கு இங்க டெமோ காட்டிட்டாங்க. எல்லாருமே என்ன நினைச்சோம், தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பரை படிச்சோம், மாங்குன்னு படிச்சோம். எப்படி மினிமம் 3 கொஸ்டினாவது உங்களுக்கு எதுல இருந்து வந்துரும் நினைச்சோம், ஊர் பெயர்கள்ல இருந்து வந்துரும். அடுத்தது இணைப்பு சொற்கள்லாம் தேடினாங்க. அதாவது என்னுடைய சேனல்லயே நான் சொல்லுவேன், இணைப்பு சொற்கள் தான் ஹையஸ்ட் வியூஸ் போன ஒரு டாபிக்னே சொல்லுவேன். ஆனா இணைப்பு சொற்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெறவே இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க எதெல்லாம் நோக்கி ஓடுனீங்களோ அதெல்லாம் தூக்கிட்டானுங்க. சோ அப்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததெல்லாம் மிச்சம் இல்ல, நீங்க புக்கை ஒழுங்கா படிங்க அப்படின்றதுதான் இதுல சிம்பாலிக்கா சொல்றாங்க. 80% வந்து புக்கு ஒழுங்கா படிச்சிருந்தா, அதாவது 80% கொஸ்டின் புக்ல இருந்தே தான் கேட்டிருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். புக்கு ஒழுங்கா படிச்சிருந்தா அந்த கான்செப்ட வச்சு இங்க அட்டன் பண்ணிருக்க முடியும் தான் சொல்றேன். ஓகேங்களா? சோ அதனால புக்கு ஒழுங்கா படிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா சேல்ஸ்க்கு ஓடுங்க. உடனே குரூப் 2 2ஏக்கு நான் புக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் புக்கை படிக்காம கண்ட புக்குன்னு சொல்லக்கூடாதான், மத்த புக்கை நான் வாங்கி படிக்கிறேன்னு ஓடாதீங்க. தயவு செஞ்சு ஓடாதீங்க. கையில இருக்கிறத முடிங்க, அதுக்கப்புறமா கையை தாண்டி படிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். குரூப் 2 2ஏ எக்ஸாம்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்து உங்களுக்கு குரூப் 2 2ஏக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி, அதாவது இங்க நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக், இது உங்களுக்கு மட்டும் பாடம் கிடையாது, எங்களுக்கும் பாடம் தான், கற்பிக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பாடம் தான். இப்படியெல்லாம் கூட கேள்விகள் கேட்பார்கள் அப்படிங்கிறது. சோ அதனால இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள் எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து வரும். சோ அது எல்லாத்தையுமே பார்த்து பயன்பெறுங்கள். For more videos, stay tuned with BA Book. Thank you.